வணக்கம். சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேண்ட்பேக். நம்ம கையில் கொண்டு போகிறாப்புல ஹேண்ட்பேக் இருக்குல்ல, அந்த ஹேண்ட்பேக் வந்து எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹேண்ட்பேக் எப்படின்னா, கிராஸ்டு இல்லை, கிராஸில் நடுவில் 4 பார்டரில் வந்து நெல்லிக்காய் நாட் போட்டு நெல்லிக்காய் நாட்டை சுற்றி பார்டர் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கூட மேக் பண்ண போகிறோம். கைப்பிடி வந்து 3 ஒயர் உருட்டு கைப்பிடி வந்து போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே பேகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பேகு தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இது எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஹேண்ட்பேக்குக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெள்ளை கலர் ஒயரில் வந்து ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. பேபி ரோஸில் வந்து நம்ம ஆம்லா நாட் போட்டதுக்கப்புறமால அதை சுற்றுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 1 அடி 1 இன்ச்சில் வந்து 32 ஒயர் தேவைப்படுங்க இந்த பேபி ரோஸில். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி க்ரீன் கிடைக்குதோ பார்த்துக்கோங்க. இலை பச்சை அல்லது வந்து பாசிப்பயிர் பச்சை, அந்த மாதிரி. நான் வந்து பாசிப்பயிர் பச்சை எனக்கு கிடச்சிருக்கு. அதில் வந்து நான் வந்து ஒரு 1/4 கட்டு எடுத்திருக்கேன். இதுதான் வந்து தேவையான ஒயர். இந்த ஒயரில் வந்து எவ்வளோ கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வெள்ளை கலரில் வந்து 7 அடி 2 இன்ச்சு, சரிங்களா? 7 அடி 2 இன்ச்சில் வந்து 32 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஒயிட்டில் வந்து 7 அடி 2 இன்ச்சில் 32 ஒயர் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமால இந்த க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த க்ரீனில் வந்து மொத்தம் வந்து 10 ஒயர் கட் பண்ணிக்கணும். மொத்தமே 42 ஒயர் தாங்க. கூட போடுறதுக்கு வந்து 42 ஒயர். அதுக்கப்புறம் இந்த பேபி ரோஸில் வந்து 32 ஒயர் 1 அடி 1 இன்ச்சில் வந்து கட் பண்ணிக்குவோம், சரிங்களா? அதில் இப்போ இந்த வெள்ளை கலர் ஒயர் இருக்கு இல்லையா, நான் மொத்தமாகவே வந்து ஒயர்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தமே ஒயிட்டில் வந்து நமக்கு எத்தனை ஒயர் தேவைன்னா 32 ஒயர் தேவை, சரியா? 32 ஒயர் எடுத்து நான் நாட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த நாட்ஸ்லாம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம 7 அடி 2 இன்ச்சில் ஒயர் எடுத்துருக்கோம்ல, அந்த ஒயரை வந்து என்ன பண்ணணும்னா சமமாக மடிக்கணுங்க. சமமாக மடித்து ஒரு ஒயர் நம்ம நார்மல் நாட் எப்போதும் போடுவோம் பார்த்தீங்களா, மேடு பள்ளம்னு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த வெர்டிக்கலாக உள்ளதையும் மேடு பள்ளம்னு வச்சுக்கிட்டு 2 ஒயரை வந்து உள்ளார ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்சர்ட் பண்ணி இந்த நம்ம ஹரிசாண்டலில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த பள்ளமாக உள்ளதை அந்த பக்கத்து ஒயரை வந்து கொண்டுக்கிட்டு போகணுங்க. கொண்டுக்கிட்டு போயிட்டு வெர்டிக்கலாக உள்ளதில் வந்து பள்ளமாக உள்ளதை ஒரு லூப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த லூப்புக்குள்ளே விடணும். லூப்புக்குள்ளே விட்டு ஒயரை வந்து டைட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு நார்மல் நாட் கிடைக்கும். இந்த நார்மல் நாட் கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒயர் வந்து சமமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும். பாருங்கள், சமமாக வந்திருக்கு. அது மாதிரி 2 தலவையுமே வந்து செக் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஒயர் எது அப்படின்னு பார்த்து நம்ம வந்து நார்மல் நாட் வந்து சரி பண்ணிக்கணும். இது மாதிரி நார்மல் நாட்ஸாக நமக்கு வெள்ளையில் வந்து 32 ஒயர் சொன்னேன் இல்லையா, 32 ஒயரை வந்து இந்த மாதிரி நாட்டாக போட்டோன்னா நமக்கு வந்து 16 நாட் கிடைக்கும். மொத்தமே 16 நாட் கிடைக்கும். அதுவே வந்து க்ரீன் கலர் இருக்குல்ல, இந்த க்ரீனை வந்து 10 ஒயரை வந்து நம்ம நாட்ஸ் போட்டோம் அப்படின்னா 5 நாட்ஸ் கிடைக்கும், சரிங்களா? இது மாதிரி 5 நாட்ஸ் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த சீரீஸில் வந்து இணைக்கணும் அப்படின்னா, இந்த ஹேண்ட்பேக் மாடலுக்கு பேஸ் போடுறதுக்கு வந்து ஒரு பச்சை 4 வெள்ளை, ஒரு பச்சை 4 வெள்ளை, ஒரு பச்சை 4 வெள்ளை, மறுபடியும் வந்து ஒரு பச்சை 4 வெள்ளை, அதுக்கப்புறம் ஒரு பச்சை, அந்த மாதிரி சீரீஸில் தான் இணைக்க போகிறோம். எப்படி இணைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த நார்மல் நாட் போட்டிருக்கோம்ல, இந்த நாட்டை எப்படி ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இதே மாதிரி இப்போ இன்னொரு நாட் ஒன்று போட்டுக்குவோம். இது மாதிரி இன்னொரு நாட் ஒன்று போட்டு வச்சுக்கிட்டு, இப்போ 2 நாட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஒரு நாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாட்ஸை ஒன்று மேலே ஒன்று இப்படி பக்கத்தில் வச்சோன்னா நமக்கு கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த கிராஸாக கிடைக்கிது இல்லை, இந்த கிராஸாக உள்ளதை வந்து 2யுமே வந்து ஒரு நாட் போடணும். ஒன்றை வந்து ரன்னிங் ஒயராகவும் ஒன்று வந்து கட்டு ஒயராகவும் நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு நாட்ஸ் போடணும். இது மாதிரி போட்டால் தாங்க வந்து ஜாயின் பண்ணுறது. இப்போ மறுபடியும் நான் ஜாயின் பண்ணுறதை சொல்லித்தரேன். இப்போ இது ஒரு 2 நாட்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, 2 நாட்டாக இருக்குது. இங்கே ஒரு 2 நாட் இருக்குது. இந்த 2 நாட்டை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா, அப்படி வச்சோம்னா நமக்கு ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, ஒன்று மேலே ஒன்று படுறாப்புல ஒரு ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயர் 2யுமே இணைக்கணும். அந்த ஒயர் 2யுமே வந்து ஜாயின் போட்டால் தான் வந்து நமக்கு ஒரே சீரீஸாக நம்ம வந்து ஒயரை வந்து பின்ன முடியும். இப்போ நான் 4 நாட்ஸை வந்து இணைச்சிருக்கேன் பாருங்கள். மேலே மட்டும்தான் 1 2 3 4 நாட்ஸை வந்து இணைச்சிருக்கேன்.
இது மாதிரி 4 நாட்டாக நமக்கு மொத்தம் 32 ஒயர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 32 ஒயரை 4 நாளாக வந்து 4 செட்டாக வந்து நம்ம நாட்ஸ் போட்டுக்கலாங்க. இது மாதிரி போட்டோன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து இது 1, அடுத்து வந்து 4 நாட்டை ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது 2, அதுக்கப்புறம் அடுத்து வந்து 3ஆவதாக 4 நாட்டை வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது 3, அதுக்கப்புறம் 4ஆவது நாட்ஸ், 4ஆவது வரிசை வெள்ளை கலரில் 4ஆவது வரிசை வந்து போட்டு வச்சுருக்கேன். மொத்தம் 4 நாளாக வந்து 4 இது ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது வந்து நமக்கு பேஸ் மேக் பண்ணுறது ஈஸிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் எடுத்துக்குவோம். க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 4 நாளாக சேர்த்து வச்சுருக்கோம்ல ஒயர், அதில் வந்து இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா பச்சையும் வெள்ளையும் ஒன்று மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இணைச்சிக்கலாம். இப்படி இணைச்சிக்கணும். நம்ம கீழேயும் வந்து ஒன்றோட ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து நம்ம முடிச்சு போடணுங்க. நம்ம அதை திருப்பிக்கிட்டு அந்த நாட் போடணும். நான் எப்படி அதை போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போது ஒரு பச்சை 4 வெள்ளை நாட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இன்னொரு பச்சை நாட்டை எடுத்து இப்படி வச்சோம்னா இந்த வெள்ளையும் பச்சையும் ஒன்றோட ஒன்று வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்கும். இப்போது இந்த பச்சை கலர் ஒயரை வந்து நாட்ஸ் போடலாம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து 4 வெள்ளை நாட்ஸ் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் அந்த 4 வெள்ளை நாட்டை வந்து நல்லா டைட் பண்ணிக்கிட்டு இந்த பச்சை ஒயரோட இந்த ஒயரில் இந்த வரிசையில் கடைசியாக முடிகிற ஒயரையும் அந்த வரிசையில் வந்து முதலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரையும் வந்து ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணோன்னா தான் ஒரே சீரீஸாக வந்து வருங்க. இப்படி தான் வந்து பேஸ்க்கு வந்து ஃபஸ்ட் லைன் போடுறது. இப்போது இந்த கடைசியாக உள்ள வெள்ளை ஒயர் எடுத்துக்கிட்டேன், அதோட இன்னொரு ஒரு வெள்ளை கலர் ஒயர் எடுத்துக்கிட்டு ஜாயின் பண்ணுறேன். நாட்ஸை வந்து டைட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து 3 பச்சை நடுவில் 2 வெள்ளை அந்த மாதிரி, அதாவது 4 நாட் வெள்ளையில் வந்து 2 தான் வந்திருக்கு. நம்ம மொத்த ஒயர் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த ஒயரை ஜாயின் பண்ணுற பாருங்கள். இப்போ இந்த பச்சை கடைசியாக இருக்குல்ல, கடைசியாக உள்ளதில் பச்சையும் நம்ம எடுக்கிறதுல முதல் ஒயராக இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை, அந்த வெள்ளையையும் வந்து ஜாயின் பண்ணுறோம். அது ரெண்டையும் வந்து ஒரு நாட் போடுறோம். சரிங்களா, அதுக்கப்புறமால ஒரு பச்சை ஒயர் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஒயர் வந்து மேடு பள்ளமாக வந்துருக்கு, நம்ம சரி பண்ணி நாட்ஸ் போடணும். இப்போ 3 வெள்ளை கலரில் வந்து 4 நாட்ஸாக வந்து 3 இது வந்திருக்கு. இன்னொரு ஒரு வெள்ளையும் ஒரு பச்சையும் மட்டும் வரணும். இப்போது இந்த பேகுக்கு வந்து பேஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சீரீஸ் வந்து போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு பச்சை 4 வெள்ளை நாட், ஒரு பச்சை 4 வெள்ளை நாட், ஒரு பச்சை 4 வெள்ளை நாட்டு, ஒரு பச்சை 4 வெள்ளை நாட்டு, ஒரு பச்சை, அந்த மாதிரி. இது தாங்க வந்து அடி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். இப்போ இதை என்ன பண்ணணும் அடுத்துனா, இங்கே பாருங்கள், இந்த ஒயர் வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒன்று மேலே ஒன்றுக்குள்ளே தான் வந்து நாட்ஸ் போடணும். அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒயரை வந்து ஃபஸ்ட்டு மேலேயும், அதாவது இப்படி மேடு பள்ளமாக வச்சுக்கிட்டு இந்த ஒயரை அந்த ஒயர் மேலே ஜாயின் பண்ணி நாட் போடணும். நான் எப்படி நாட் போடுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நாட்ஸ் போடுங்க. அடுத்து வந்து இந்த ஒயரையும் இந்த ஒயரும் பக்கத்தில் ஒன்றோட ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஒயரை மட்டும்தாங்க நம்ம வந்து ஜாயின் போடணும். இதுதான் வந்து கிராஸ் நாட் அப்படிங்கிறது. இந்த கிராஸ் நாட்டில் வந்து குச்சியெல்லாம் வைக்க முடியாது.
குமிழ் மட்டும்தான் அடிக்க முடியும். ஹேண்ட்பேக் மாடல் அப்படிங்கிறதுனால வந்து குமிழும் வைக்க தேவையில்லைங்க. ஏன்னா அது பேக் மாதிரி யூஸ் பண்ணுறதுனால குமிழ் வைக்க வேண்டியதில்லை. இது மாதிரி இப்படி ஒன்று மேலே ஒன்றா போடணும். அடுத்து இங்கே பாருங்களேன், அடுத்து இது ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, கிராஸ் ஆகுதா, இது மாதிரி வந்து வரிசையாக பின்னிக்கிட்டு வரணும். வரிசையாக வந்து எத்தனை லைன் பின்னணும் அப்படிங்கிறத நான் பேஸ் ஃபுல்லாக போட்டுட்டு மேலேயும் கீழேயும் வந்து பேஸ் பின்னிட்டு கார்னர் டர்ன் பண்ணுற வரையும் எத்தனை லைன் பின்னணும் அப்படின்னா, இப்போ இந்த வெள்ளை நாட்டு வருதா, இதுக்கு வந்து அதிக லைன்ஸ் வந்து பின்ன வேண்டியதில்லை. கார்னர் திருப்புறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதை பின்னி பார்த்தாவே வந்து தெரியுங்க. இப்போ இது சென்டர் பார்த்தீங்களா, சென்டர்லேருந்து சென்டர் இல்லாமல் 1 2 3 4 இது மேலே இன்னொரு லைன் 5 மேலேயும் கீழேயும். இப்போது நம்ம எத்தனை லைன் மேலே பின்னியிருக்கோன்னா 1 2 3 4 5 6 மொத்தம் சென்டரை சேர்க்காமல் 6 லைன் பின்னிருக்கேங்க. சைடில் 6 லைன் பின்னிக்கோங்க. அப்போ தான் வந்து கார்னர் டர்ன் பண்ணுறது எப்படின்னா, சென்டரை சேர்க்காமல் நம்ம சென்டரை சேர்க்காமல் 1 2 3 4 5 6 ஆறாவது நாட்டையும் அஞ்சாவது நாட்டையும் 2 நாட்டையும் வந்து ஜாயின் பண்ணணும். 2 ஒயரையும் வச்சு ஒரு நாட் போடணும். அதுதான் வந்து கார்னர் டர்னிங். சரிங்களா, கார்னர் டர்னிங். அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம 5வது நாட்டையும் 6வது நாட்டையும் சேர்த்து தான் கார்னர் டர்ன் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கேயும் 5வது நாட்டையும் 6வது நாட்டையும் வச்சு கார்னர் டர்ன் பண்ணுறோம். கார்னர் டர்ன் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இந்த சைடும் இந்த பக்கட்டும் வந்து ஓகேவா. இப்படி கார்னர் டர்ன் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாதியாக இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு இது மாதிரி ஒரு டைமண்ட் மாதிரி வருதுல்ல, அந்த டைமண்ட் மாதிரி வர்றதுல நமக்கு இங்கே பாருங்கள் பாதியாக முடிஞ்சிருக்கு இல்லையா, பாதி கட்டத்தோட அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிட்டோம்னா முழுசாக வந்து நம்ம முடிச்சிடணுங்க. இந்த மாதிரி ஒரு டைமண்டாக முடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம பின்னணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பாதியாக விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே ஒரு டைமண்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம பாதியாக விட்டுருந்ததை ஃபுல்லாகவே வந்து நார்மல் நாட்டாகவே போட்டு டைமண்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணி அது மேலே வந்து நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 4க்கு 4 கட்டத்தில் நெல்லிக்காய் முடிச்சு இது மாதிரி தாங்க நம்ம மேலே கொண்டு போகிறோம். இப்போ இந்த 4ஐயும் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இங்கன்னா 2 க்ரீன் கலர் ஒயர் வரும். இந்த 2 க்ரீன் கலரையும் வந்து என்ன பண்ணணும்னா ஒரே ஒயராக எடுத்துக்கணும். நம்ம 2ஐயும் ஒன்றோடு ஒன்று வச்சு பின்னணும். அப்படி இல்லாட்டி வந்து ஒரு க்ரீனை வந்து பாதி கட் பண்ணிவிட்டு உள்ற மடக்கி விட்டுக்கோங்க. இதுதாங்க இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல மட்டும்தான் கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறமால இந்த 2 க்ரீனை வந்து ஒன்றை வந்து கட் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா 2 ஒயரையும் ஒன்றா வச்சு பின்னுங்க. பின்னினீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ளார வந்து ஒரு ஒயர் அப்படியே நிற்கும். அந்த ஒயரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணி விட்டணும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த மாதிரி பார்டராக பின்னிக்கிட்டு வரும் பொழுது பார்டராக பின்னிட்டு அதுக்கும் பக்கத்தில் உள்ள வெள்ளை கலர் லைனையும் பின்னணுங்க. நம்ம அது மாதிரி பின்னாமல் இந்த நெல்லிக்காய் நாட் போட்டோம் அப்படின்னா வராது, கூட வந்து தப்பாக போயிடும். இந்த பார்டர் பின்னிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர் பின்னிட்டு அது பக்கத்தில் ஒரு வெள்ளை கலர் பின்னிருக்கேன். இந்த வெள்ளை கலரில் இப்போ நம்ம வந்து இந்த நெல்லிக்காய் நாட்டு பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காய் நாட்டு எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கூட மேக் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ நல்லா பாருங்கள். பார்த்துட்டு நான் எந்தெந்த நாட்டிலலாம் நார்மல் நாட் போட்டிருக்கேன், எங்கெல்லாம் ஆம்லா நாட்டு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்து ரெடி பண்ணுங்கள். இல்லாட்டி பேக் வந்து தப்பாக போயிடும். இந்த நடுவில் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த க்ரீனில் இந்த 4 வெள்ளை ஒயர் போதா, அந்த 4 வெள்ளை ஒயர் போதா, அதில் உள்ளார வர்ற 4 ஒயரை மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். புரியுதா? இந்த நடுவில் உள்ள 4 ஒயரை வச்சு நெல்லிக்காய் நாட் போட போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஒயரை வந்து மடக்கி வச்சுருக்கேன். மடக்கி வச்சுட்டு 2வது ஒயரை அந்த ஒயர் மேலே வந்து மடக்கி விட்டுருக்கேங்க. 3வது ஒயரை அந்த 2 ஒயரை சேர்த்து மடக்கி விட்டுருக்கேன்.
4வது ஒயரை 3 ஒயர் மேலேயுமே வச்சு இழுத்துருக்கேன். இழுத்துருக்கேன். இப்போது இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு ஒயர் வந்து இப்படி இந்த பக்கெட்டு அந்த சைடு போயிடணும். அடுத்து வந்து கீழே உள்ளதில் 2வது ஒயரை வந்து இந்த மேலே உள்ள லூப்பில் இந்த சைடு ஃபஸ்ட்டு லூப்பில் விடணும். அடுத்து உள்ள ஒயரை வந்து அடுத்து 2 லூப்பில் விடணுங்க. அடுத்து உள்ள ஒயரை வந்து 3 லூப்பில் விடணும். விட்டு மேலே உள்ள ஒயர் எல்லாமே வந்து கொஞ்சம் உள்ளார தள்ளினீங்கன்னா கூட வந்து டைட் பண்ணலாம். பார்த்தீங்களா? இப்படி தான் வந்து நாட் போடணும். இந்த நாட்ஸ் போட்டதுக்கு அப்புறமால என்ன பண்ணணும்னா இந்த எப்படி பின்னணும்னா இந்த ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, அதை வந்து பக்கத்து ஒயரில் வந்து வச்சு பின்னணும். அதுக்கப்புறம் அதை வந்து அடுத்து மேலே அவ்வளோ பின்னிக்கணும். இந்த மேலே உள்ள 4 லைனையுமே இந்த 4 ஒயரை வச்சு இந்த 4க்கு 4 இந்த கட்டம் வந்து கொண்டுகிட்டு வந்துடணும். கொண்டுகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் ஆரம்பிக்கணும். இந்த மேலே உள்ள 4 ஒயரை வந்து நம்ம பின்னும் பொழுது கவனமாக பின்னணும், மாற்றி பின்னிடக்கூடாது. இந்த 4 ஒயரையும் பார்த்து பின்னணும். இந்த 4 ஒயரையுமே வந்து உள்ளார உள்ள இந்த 4க்கு 4 கட்டம் இருக்கு இல்லையா, அந்த கட்டம் வர்றாப்புல பின்னிக்கணும். பின்னிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே உள்ள பச்சை கலர் பார்டர் வர்றாப்புல வந்து பின்னணும். அப்படி பின்னாமல் விட்டோம் அப்படின்னா தப்பாக போயிடும். இப்படி தாங்க பின்னிட்ட பார்த்தீங்களா, 4க்கு 4 கட்டம் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது நான் மறுபடியும் வந்து இந்த 4க்கு 4 இந்த நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த முதல் ஒயரை மடிச்சுக்கணுங்க. மடிச்சுக்கிட்டு 2வது ஒயரை முதல் ஒயர் உள்ளார போகிறாப்புல 2வது ஒயரை அது மேலாப்புல சுற்றி மடிக்கணும். 3வது ஒயரை 2 ஒயருமே உள்ளார போகிறாப்புல இந்த 3வது ஒயரை இந்த 2 ஒயர் மேலேயும் வர்றாப்புல மடிக்கணும். 4வது ஒயரையும் அதே மாதிரி இந்த 3 ஒயர் மேலேயும் இருக்கிறாப்புல மடித்து நம்ம இந்த சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே வந்து 3 லூப் கிடைக்கும். கீழே வந்து 1 2 3 4 ஒயர் கிடைக்கும். 4 ஒயர் கிடைக்கிறதுல நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள ஒயரை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போய்க்கணுங்க. இதுதான் நம்ம ரன்னிங் ஒயர் மாதிரி கொண்டுக்கிட்டு போயிட்டு இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள ஒயரையாக ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு வரணும். இந்த லெஃப்ட் ஹேண்டில் கீழே உள்ள ஒயரை ரைட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு லூப்பில் விடணும். லெஃப்ட் ஹேண்டில் 2வது உள்ள சைடில் ஒயரை ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபஸ்ட்டு 2வது அது மாதிரி ஒரு லூப்பில் விடணும். அடுத்து மிச்சம் ஒரு ஒயர் தான் இருக்கும். அதை வந்து ரைட் சைட்லேருந்து கொண்டுக்கிட்டு போகணும் நம்ம அந்த லூப்புக்குள்ளே விடுறதுக்கு. அப்படி விட்டால் தான் வந்து நெல்லிக்காய் நாட்டு வந்து கிடைக்கும். இப்படி விட்டதுக்கப்புறம் இந்த மேலே உள்ள ஒயர்லாம் கொஞ்சம் உள்ளார அப்படி தள்ளி விட்டிங்கன்னா கீழே அப்பில் கொஞ்சம் ஒயர் கிடைக்கும். இப்படி இழுத்து விட்டுக்க வேண்டியதுதான். இப்படி இழுத்து விட்டோம்னா அந்த ஒயர் வந்து கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்போ இந்த 4க்கு 4 இருக்குல்ல 1 2 3 4 கட்டம் வரும், 4 நாட்ஸ் வரும். இங்கிட்டேருந்து என்னன்னாலும் 4 நாட்ஸ் வரும். அந்த 4 நாட்ஸை எப்படி போடுறதுன்னா இப்போது இந்த ஒயரை வச்சு இந்த வெள்ளையில் எங்கிட்ட ஒரு நாட் போட்டுறணும். அடுத்து இந்த சைடு வெள்ளையை வச்சு ஒரு நாட் போட்டுறணும். அவ்வளோதாங்க. இந்த சைடு 2 தான் போட முடியும். அதே மாதிரி இங்கிட்டு 2 நாட் போடணும். இப்போ வந்து 2வது நாட்ஸ் இருக்கு இல்லையா, 2வது நாட் வந்து இதில் வந்து போட போகிறோம். போட்டதுக்கப்புறம் இந்த 2 நாட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும்.
இவ்வளோதாங்க. இது மாதிரி இது ஃபுல்லாகவே கிராஸ் தான். உங்களுக்கு கிராஸ் கட் வந்து எப்படி பின்னணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். தெரியலைன்னா கிராஸ் கட் கூட எப்படி இருக்குது, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து லிங்க்கில் தர்றேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்காங்க. இது மாதிரி கிராஸாக ஃபுல்லாகவே பின்னிக்கிட்டு வாங்க. நான் இப்போ ஃபுல்லாகவே கூட எத்தனை நாட்ஸ் எத்தனை டைமண்ட் வச்சு பின்னுறேன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த ஆம்லா நாட்க்கு வந்து நம்ம ஒரு பார்டர் கொடுப்போங்க. அந்த பார்டர் டிசைன்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இந்த கூட ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், டைமண்ட் எத்தனை டைமண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா 2 தான் வரும். 2 டைமண்ட் மொத்தமே, புரியுதுங்களா? அந்த நெட்டு வரிசையில் வந்து 1 2 வரும். அதே சைடில் உள்ளது 1 2 இது மாதிரி மொத்தமே இந்த வரிசையை பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 வரிசை வந்து போட்டுருவேன். பேக் நல்லா இது வந்து ஒரு ஹேண்ட்பேக் மாடலில் யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ வளர்த்தியே போதுங்க. இந்த கூட இதை வந்து ஒரு நம்ம கோயிலுக்கு கொண்டு போகிற கூடையாக இது பண்ணணும்னா இன்னும் ஒரு டைமண்ட் ஏற்றினோம்னா நமக்கு அது போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த மூளை இருக்கு இல்லையா, அந்த மூளை வந்து எப்படி நம்ம ஒயர் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிட்டேன். ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காமிக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். இது மாதிரி ஒயர் இருக்கும். இது மாதிரி ஒயர் இருக்கிறதுல நம்ம இந்த சென்டராக இருக்கு இல்லையா பச்சை, அதை தாங்க முதல்ல வந்து ஒயர் வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த பச்சை ஒயர் இருக்கு இல்லையா, இந்த பச்சை ஒயரை இது மாதிரி இன்சர்ட் பண்ணணும். அடுத்து வந்து இந்த பச்சையை வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த மாதிரி பச்சை இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த பச்சையை மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளை எல்லாமே இன்சர்ட் பண்ணணும். இந்த வெள்ளையை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒயிட்டை வந்து இந்த லைனில் வந்து இன்சர்ட் பண்ணலாம். இப்போது இந்த 2 ஒயர் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களா, அதே மாதிரி இந்த மிச்சம் உள்ள ஒயரையும் வந்து இன்சர்ட் பண்ணிட்டா கூட வந்து இப்படி அழகாக வந்துடுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா இந்த பார்டர் டிசைன் இருக்கு இல்லையா, பார்டர் டைப்பில் நெல்லிக்காய் முடிச்சுக்கு வந்து பார்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு வந்து ஒயர் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரோஸ் கலரில் மொத்தமே 32 நெல்லிக்காய் நாட்டு வருங்க. அதை நம்ம வந்து 1 அடி 1 இன்ச்சில் வந்து 32 ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் இப்படி ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒயரை என்ன பண்ணலான்னா தெரியுதா, இதில் இந்த நடுவில் இந்த வெளியில் நெல்லிக்காய் நாட்டை சுற்றி 4 வெள்ளை கலர் வரும்ல, அதில் 2 நாட்ஸில் வந்து ஒயரை விட்டு இது எடுத்துக்கிட்டு இப்படி உள்ற ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டு இந்த கார்னரை கொண்டாந்து இந்த முனியில் வச்சு நடுவில் தெரிகிற ஹோல்ஸ்குள்ளே வந்து விட்டுறணுங்க. விட்டு ஒயரை வந்து இந்த சைடு எடுத்துக்கணும். ஒயரை வந்து இந்த கையில் பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டி வந்து ஒயர் வந்து டக்குன்னு இழுத்துரும். இப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஹோல்ஸ்குள்ளே ஃபுல்லாக விட்டு எடுக்கணும். அது மாதிரி தான் இப்போ இந்த பார்டர் எப்படி போட போகிறோன்னு பார்க்கலாம். இப்போது இந்த பக்கத்தில் உள்ள ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸில் வந்து விட்டு நம்ம எதில் முதல்ல இன்சர்ட் பண்ணியிருந்தோமோ அது வழியாகவே ஒயரை வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதை சுற்றுன மாதிரி. அடுத்து இந்த ஹோல்ஸில் விட்டுட்டோம். அடுத்து 2வது ஹோல்ஸில் இப்படி விட்டு ஒயரை இனி என்ன பண்ணணும்னா ஒரு முடிச்சு மாதிரி நம்ம போட்டு இழுக்கணும். இது உள்ளார இந்த நடுவில் உள்ள ஹோல்ஸ் வழியாக விட்டு எடுக்கணும். அதே மாதிரி அடுத்த ஹோல்ஸில் விட்டு நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருந்தோம்ல ஒயர், அந்த ஹோல்ஸில் நடுவில் தெரிகிற ஹோல்ஸில் விட்டு ஒயரை இந்த 2 ஒயருக்கும் நடுவில் வச்சு எடுக்கணும். இப்போ இந்த ஹோல்ஸில் வந்து விட்டுருக்கேன், அதனால் இப்போ நான் அடுத்த ஹோல்ஸில் ஒயரை விட்டு ஆல்ரெடி ஒயர் வந்து எந்த ஹோல்ஸில் விட்டனோ அந்த ஹோல்ஸ் வழியாகவே எடுக்கணும்.
எடுத்து ஒயரை இந்த ரெண்டு ஒயருக்கும் இந்த ஒரு ஒயர் இந்த லூப்புக்குள்ளே விட்டு நம்ம எடுக்கணும். உங்களுக்கு ஏதாவது நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் வந்து ஏதாவது டவுட் அப்படின்னா வந்து சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க, அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணுவேன். இப்போது இது வரைக்கும் இதில் ஆரம்பித்து இதில் வந்து முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு நம்ம முதல்ல எந்த ஹோல்ஸில் விட்டோமோ அதே ஹோல்ஸில் மறுபடியும் விடணுங்க. மறுபடியும் விட்டு உள்ளார விட்டு எடுத்தோம்னா அந்த ஹோல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். இப்போ இந்த ஒயரை வந்து உள்ளார விட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஒயர் எப்படி இன்சர்ட் பண்ணோம்னா வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது இந்த ரோஸ் கலர் வந்து நம்ம ஒயர் இன்சர்ட் பண்ணியிருக்கிறது தெரியாத அளவுக்கு வந்து இன்சர்ட் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து நல்ல பேக் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இது மாதிரி தான் நான் வந்து இங்கிட்டு வந்து ஒரு 4 நாட்ஸ் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், இது மாதிரி பேகு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த பேக் வந்து எப்படி போடுறதுங்கிறது ஃபுல்லாகவே வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.